அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மகர ராசி நேயர்களுக்கான இந்த சித்திரை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த சித்திரை மாதத்தில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைய போகிறது, அவர்களுடைய கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது எப்படி காணப்பட போகின்றன, இதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறதா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்திரை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன ஒரு நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் அவர்களுடைய ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்தில், 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் மற்றும் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நடைபெறும். சித்திரை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா புதன் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. இதுவரைக்குமே எனக்கேற்ற வேலைகள் கிடைக்கவே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு வேலைகள் இப்பொழுது கிடைக்க போகிறது. அதேபோல் உங்களுடைய வியாபாரங்கள் தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய ஆதரவானது ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய ஆதரவும் மற்றும் உதவி முழுமையாகவே உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியினருக்கு இந்த சித்திரை மாதத்தை பயன்படுத்தி கொண்டால் அனுகூலமான ஒரு பலன்களை உங்களுக்கு பெறலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தினுடைய 2வது வாரங்களிலுமே உங்களுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகும். புதிய வீடு கட்டி செல்லக்கூடிய யோகங்களும் ஏற்படும். அதே போல் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள் அதி அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நினைத்த காரியங்கள் நடக்கும் மற்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அனைவருமே பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் தொடங்கக்கூடிய நினைப்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். விலகி இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். பல விதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். சித்திரை மாதம் துவங்கி 10 நாட்கள் வரை சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு முரண்பாடான சேர்க்கையாக இருப்பதனால குடும்பத்தில் ஒரு சிலர் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். எதையாவது செயல்படுத்த நினைத்தால் அதில் தடங்கள் ஏற்படும். வேலை மற்றும் தொழிலில் குறுக்கீடுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். சித்திரை மாதத்தில் மகர ராசிக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2004 வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிக அற்புதமான பயிற்சியாக நடக்க இருக்கிறது. மிகப்பெரிய பதவியும் பொறுப்பும் பொருளாதார முன்னேற்றங்களும் அதற்கு தகுந்தாற் போல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதங்களில் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான யோகங்களும் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியங்களும் உண்டாகும். மனக்குழப்பங்களும் நீங்கும். ஆனாலுமே பிறருடன் பழகும்போது நிதானங்கள் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். அதே போல பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகங்கள் பிடிக்கும். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலைகளே உங்களுக்கு உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகளும் உங்களுக்கு மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலனையே உங்களுக்கு தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் மறையும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவுகளும் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போது மின்சாதனங்களை பார்த்தீங்கன்னா இயக்கும் போதும் சரி, நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான ஒரு பலனையே உங்களுக்கு தரும். வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எடுபடாமலே போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பார்த்து செய்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழிகளும் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. அதே போல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தினுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கொடுப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் வியாபாரங்கள் மறைமுக போட்டிகளால் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபங்கள் பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் சேருவார்கள். அயல் நாட்டில் இருந்து நல்ல ஒரு செய்திகளும் சேரும். தந்தை மகன் உறவுகளும் சுமூகமாகும். இந்த மாதங்களில் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவார்கள். தங்க நகை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள். வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகளும் சேரும். இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வர வேண்டிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். அதே போல் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபங்கள் கொஞ்சம் பெருகும். அதே போல் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரங்கள் செய்து லாபத்தையும் பெறுவார்கள். அடுத்ததாக இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் உங்களுடைய நிலையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. அதே போல் ராகு 3 இருப்பதனால நன்மை பெற்று வரக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்க உள்ளனர். அதே போல் இந்த செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போவதனால இதனால் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பு யோகங்கள் உண்டாக போகிறது. ஒரு பக்கம் ராகுவும் மறுபக்கம் செவ்வாயினுடைய யோகங்களும் வழங்க இருக்கின்றார்கள். நினைத்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அதே போல் நீங்கள் தொட்டதெல்லாமே இப்பொழுது வெற்றி என்ற நிலைகள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இதுவரையில் 4 சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் 5 பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதனால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயரும். தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பித்துவிடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரப்போகிறது. விலகி போன உறவுகளும் உங்களை தேடி வரும். அந்த ஒரு நிலைகள் இப்பொழுது காணப்பட போகிறது. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் முழுமையாகவே உங்களுக்கு கிடைப்பதனால எல்லாவித சங்கடங்களில் இருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களானது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா 3இல் சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும். ராகுவும் அங்கே சஞ்சரிப்பதனால லாப நிலைகளும் அதிகரிக்கும். நிலுவை பணம் சேரும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். அதேபோல் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரங்கள் தொழில் புதிய பாதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதேபோல் புதிய முதலீடுகளால் லாபத்தையும் காண்பீர்கள். குரு பகவானும் அதிர்ஷ்டங்களை தர இருப்பதனால முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்களும் உங்களுக்கு விலகும். மேலுமே அலுவலக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியங்களும் அதிகரிக்கும். மதிப்புகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்களும் ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்கும். பெண்களினுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளால் உண்டான கவலைகளும் விலகும்.
திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.